வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஓ, எங்கள் மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம். அற்புதமானவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிகாரியே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஓ, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிகாரியே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே 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 மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், உம்முடைய சாயலா எங்களை மாற்றும் போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க. ராமா ஷகதனா ரீகா பாபா ரபா லரபோ ஷகதனா ரீ பாபா ரபா லரபோ ஷகதனா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஓ, ஒரு விடுதலை, 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 விடுதலை. ஜபத்துல ஜெயம் உண்டு, ஜபத்துல விடுதலை உண்டு, ஜபத்துல கிரியை உண்டு, ஜபத்துல மாற்றம் உண்டு, ஜபத்துல எழுப்புதல் உண்டு. ஜபம் கிரியை செய்யும். ஆமென், 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 ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஜபம், அசாதாரணமானவைகளை மாற்றுகிற ஜபம். அல்லேலூயா. கூடாதவைகளை மாற்றுகிற ஜபம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய ஜபத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, ஜபத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, ஜபத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, ஜபத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ராமா ஷகதனா ரபா பாபா ரிகால ரபோ ஷகதனா ரபல ரபா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஓ, ராகா மா ஷகதனா ரபா பாபா ரிபால ரமா ஷகதனா ரபா பாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ஓ ரம சகதன ரபலரபா ஓ பிரசன்ன ஆஹா ஓ ரம சகதன ரகம ரமலரப சகதன ஆஹா பிரசன்ன இயேசுவே பிரசன்ன கரம் பிடித்த நாயகரே கரம் ஓ ரம ரமசகதனா அப்பா பிரசன்னப்பா உங்க பிரசன்னப்பா ஹல்லேலூயா ஓ பிரசன்ன ஓ தேவ பிரசன்ன 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 இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சே ஓ ரபபப சகதன ரபபப சொல்லுங்க இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே வாய் திறந்து ஓ நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பிரசன்னத்தினால நிரப்புங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ சொல்லுங்க
Rabala rabo shagadiandara la raba. ஓரி கபலரபோ ஷகதனா. உங்க பிரசன்னாவியானவரே, உங்க பிரசன்னாவியானவரே. ஓ வல்லம 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 வல்லம. Rakaba shagadana raba la raba riba la rabo shaba baba raba la raba. O rikadana raba la raba. O rakadana. அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. ஆவில நிரம்பி துதிங்க, ஆவில நிரம்பி துதிங்க. நமக்குள்ள கிருபை பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும், தாளந்துகள் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், தேவ நடத்துதல் பெருகட்டும், தேவ வல்லமை பெருகட்டும். பலத்தின் மேல பலன், பலத்தின் மேல பலன், கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, வல்லமை மேல வல்லமை, வல்லமை மேல வல்லமை. புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய வல்லமை. பேசுங்க பேசுங்க. ரகபா ஷகதனா ரிபல ரபபா ரகதனா ரபபா ரம ஷகதனா. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓ ரபா ஷகதனா ரபல ரபோ ஷகதனா ரபல ரபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுவதாக, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுவதாக, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக, தேவனுடைய கரம் உங்களை தொடுவதாக, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. சாதாரண மனுஷன் நம்மள கர்த்தர் அசாதாரணமானவர்களாக மாற்றுவாராக. சாதாரணமான நம்மள அசாதாரணமானவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. சாதாரணமான ஓ சாதாரணமான ஓ சாதாரணமான நம்மள அசாதாரணமானவர்களாக தேவன் மாற்றுவாராக. ஒரு விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். ஆவிக்குரிய அனுபவத்தில், ஆவிக்குரிய வளர்ச்சியில, ஆவிக்குரிய எழுப்புதல்ல ஒரு விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். ஓ ரகா தியாந்தர பௌ ஷகதனா. ஓ ஒரு விடுதலை வரட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு வளர்ச்சி, வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஓ இன்னும் உம்மை அறியணுமே அப்பா, அப்பா. கிருப 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 கிருப. இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் உங்களை அறியணும், இன்னும் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அறியணுமே. இன்னும் கிட்டே சேரணுமப்பா, இன்னும் கிட்ட கிட்ட கிட்ட. ஓ ரபா ஷகதனா. இன்னும் உங்க நெருங்கி நெருங்கி நெருங்கி, இன்னும் உங்க பிரசன்னத்துக்குள்ள ஆழமாக, இன்னும் உங்க பிரசன்னத்துக்குள்ள ஆழமாக, இன்னும் உங்க பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள, நீச்சல் ஆழத்துக்குள்ள, அபிஷேக நதிக்குள்ள மூழ்கணுமே, மூழ்கணுமே. இன்னும் உங்களை கிட்டி சேரணுமப்பா. ராமா ஷகதன ரபல ரபா ரகதன ரபல ரபோ ஷகதன ரகதன ரபல ரபோ ஷகதன. அந்த அபிஷேக காற்று, அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக வெள்ளம். ஓ ரமல ரபோ ஷகதன. இன்னும் பயன்படுத்துகிற தேவ கரம், இன்னும் பயன்படுத்துகிற தேவ கரம், சாட்சியாய் மாற்றுகிற தேவ கரம், சாட்சியாய் நாற்றுகிற தேவ கரம் நிரப்பட்டும். ஓ ராம ஷகதனா ரகபல ரபோ ஷகதனா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை. ஓ ரபா ஷகதனா ரகல ரபௌதனா ரியாந்தரபா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Amen, 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 amen. Praise the Lord. Hallelujah. பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்முடைய வல்லமை எங்க மத்தியில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. Praise the Lord. உட்காருங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதை. நல்ல கையை தட்டி கத்தரை துதிக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி. Praise the Lord. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ரபபப ஷகதனா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. எல்லாரும் சொல்லுங்க, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நல்ல கையை தட்டி. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ ஓ ஹல்லேலூயா, என்ன ஆனந்தம். ஷபபப ரபல ரப ஷகதனா. ஓ ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, என்னை ஆகாயம். ஆமாப்பா. ஷபபப ரகதனா. உம்மோடு உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும். நல்ல கை தட்டி ஆவியோட. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல்
பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும். ஓ ஆமே. அப்பா கேளுங்க 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 கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைப்பேனையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் வாய் திறந்து சத்தமா. ஓ ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நிமிஷம் கூட வீண் இல்ல. இந்த இடத்துல உட்கார்ற ஒரு நிமிஷம் கூட உமோடு செலவிடு வீணாக. சொல்லுங்க ஓ தேவ ஆமே. என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்ன. ஷகதன ரபபப ரகதன ரகதன ரபல ரபோ ஷபபப ரபல ரப. பாலனை மறந்தாடும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாடும் என்னை. தகப்பனை போ இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை. ஆமாப்பா தகப்பனை போ பரிசுத்தரே. சொல்லுங்க ரபா ஷகதனா ரபா
bala raba raba rabo shagadana raba baba rakala rabo shagadana என்னை ஆகாயம் ஓரி bala rabo shagadana rika bala raba baba நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் கூட விரயமாக்காதீங்க. ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. வாய்கள் துதியினால நிரம்பட்டும். உதடுகள் துதியினால நிரம்பட்டும். உதடுகள் துதியினால நிரம்பட்டும். தேவனை உயர்த்துகிற துதியினால நிரம்பட்டும். ஓஹோ ரபா பாபா ஷகதன ரபல ரபா ரேபா மாமா ரகமா ஷகதன ரேபா பாபா ரகதன ரபல ரபோ ஷகதன ஆகாயம் கொண்டு செல்லுதே. நல்ல கைகளை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். நல்ல வாய் திறந்து நல்ல முழு பலத்தோட ராமா ஷகதன ரபல ரபோதன ரேபா பாபா ரபல ரபோ ஷகதன ரபா பாபா ரேகா பாபா ரகதன ரபா ஷகதன Ribala rahadana raba shagadana Yesue O rabala rabo shagadana O ragadana rabala rabo shagadana ஒரு தடவை கூட நிரப்புங்க. ஒரு தடவை கூட நிரப்புங்க. நம்முடைய ஆவியினால ஒரு தடவை கூட நிரப்புங்க. நம்முடைய ஆவியினால ஒரு தடவை கூட நிரப்புங்க. இயேசுவே உமாவியா உமாவியா ஒரு தடவை கூட இந்த மாலை நேரத்துல ஒரு தடவை கூட என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்ன நிரப்புங்க. Baba baba ragadana raba baba Ori baba baba shagadana raba la rahadana raba baba உடைய அபிஷேகம் இல்லாம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆவியானவர் இல்லாம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆவியானவர் இல்லாம எங்க தரிசனம் நிறைவேறாது. ஆவியானவர் இல்லாம எங்க வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாம, ஆவியானுடைய மகிமை இல்லாம, ஆவியானுடைய வல்லமை இல்லாம, ஆவியானுடைய கிரியை இல்லாம விடுதலை என்பது சாத்தியம் இல்ல. விடுதலை என்பது சாத்தியம் இல்ல. எழுப்புதல் என்பது சாத்தியம் இல்ல. விடுதலை 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 ரகாதியா தர பௌ ஷகதனா ரகதா ரிகாலியா தர பௌ ஷபா ரபா லர பௌதனா ரபா லர பௌ ஷகதனா ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஆவியானவரே ஓ ரகபா ஷகதனா ரபா லர பௌதனா ஓ ரகமா லர பௌ ஷகதனா ரிபா லர பௌதனா ஓ ரபா லர பௌ ஷகதனா ரபா லர பா. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. ஓ ரகதனா ரபா ஷகதனா ரபா லரபா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான்
தாழ்வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னா என்ன வாய் திறந்து அப்பா 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 ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம். நல்ல கைய வாய் நல்ல தட்டி நல்ல வாய் திறந்து நல்ல உற்சாகமா என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உற்சாகமா ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம். பறக்கிற ஒரு அனுபவம், பறக்கிற ஒரு அனுபவம், நீந்துகிற ஒரு அனுபவம், நீந்துகிற ஒரு அனுபவம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம். ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் ஆவியானவரே பரிசுத்த ரபா பாபா ஷகதன ரபா ரபா பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஓ ரபா பாபா ஷகதன ரபா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவி. சொல்லுங்க, எதற்காக ஜெபிக்க வேண்டும்? வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரு. ஓ வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட நல்ல கைய தட்டி எல்லாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. திரும்ப சொல்லுங்க, ஆவியானவரே ரபா பாபா ஷகதன ரபா. நல்ல உற்சாகமா கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரு அப்பா அப்பா. ஆமா சொல்லித்தாரும் ஆவியானவரே. நல்ல கை தட்டி ராமா ஆவியானவரே பரிசுத்த ஆமே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவி.
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஓ ராபா பாபா ராபா ஷகதன ராபா பாபா பாபா ரகதன ராபா பா ரகதன. சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த வல்லமை, 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 வல்லமை. எங்கள் பாத்திரம் கொழுந்து விட்டு எரிவதாக. எங்கள் பாத்திரங்கள் எங்கள் தலையின் மேல உம்முடைய தெய்வீக அக்கினி கொழுந்து விட்டு எரிவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஓ ராபா பாபா ஷகதன ராபா பாபா. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ ராகாதியாந்தரே, நிரப்புங்க, 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 நிரப்புங்க. உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க, உங்க பிள்ளைங்களை நிரப்புங்க, உங்க பிள்ளைங்களை. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி நல்ல வாய் திறந்து ஷபாபா ரபா ரபாபா ரகதன ரபா ரபோ ஷகதன ரிகபல ரபோ ஷகதியதர ரபாபா பாபா. வாய விரிவாய் தர, வாய விரிவாய் தர, நல்ல வாய திறந்து கூப்பிடு, 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 கூப்பிடு. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. ரிபா ஷகதன ரபா பாபா ரகதன ரபல ரபோ ஷகதன ரபல ரபா ரிகபல ரபோ ஷகதன ரபல ரபா. தரிசனம், உங்க குடும்பத்தின் தரிசனம், உங்க குடும்பத்தின் தரிசனம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் தரிசனம், சபையின் தரிசனம். நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். நல்ல ஆவில நிரம்பி. ஓ ரகபா ஷகதி அந்தரா. ஓ ரகதன ரமா ஷகதனா. ஓ ரிகபல ரபோ ஷகதன ரபல ரபா. ஓ ரகம ஷகதனா ரிகமல ரபோ ஷகதனா. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. அப்ப உங்க பிள்ளைங்க நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, உபவாசத்தோட ஜபத்தோட. அப்பா எப்படியாவது எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்கள்ல, எங்க சபையில, எங்க தேசத்துல, எங்க பட்டணத்துல தேவ வல்லமை வெளிப்படணும்னு
உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் டாடி. கதறு கதறு கதறு. ஓ, சுகத்தின் வல்லமை வெளிப்படணும். நாங்க அறுவடை செய்யணும்னு வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, ரத்தம் சிந்தின பரிசுத்தவான்கள், கண்ணீர் சிந்தின பரிசுத்தவான்கள், ஜீவனை அர்ப்பணித்த பரிசுத்தவான்களினுடைய அறுவடைய அறுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. அறுவடைய அறுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. அறுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. அறுவடை மிகுதின்னு சொன்னீங்களே. அறுவடை மிகுதின்னு சொன்னீங்களே. பலன் அறுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. போதுமான அளவு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கப்பா. போதுமான அளவு கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கு. போதுமான அளவு தன்னுடைய முழு பலன் சிந்தப்பட்டிருக்கு. போதுமான அளவு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க இந்த தலைமுறை ஜனங்கள் அறுவடை செய்ய வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அறுவடைய தாங்க, அறுவடைய தாங்க, அறுவடைய தாங்க. நாங்க அறுக்கணும்ப்பா, நாங்க அறுக்கணும்ப்பா. ஓ ராகதன ராம. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகள் அழுது கொண்டே சுவிசேஷத்தை தூக்கிட்டு வந்தாங்க. எத்தனையோ மிஷினரிகள் அழுது கொண்டே, ரத்தம் அடிந்து கொண்டே, கண்ணீரோடே, பலன் இல்லாம சுவிசேஷ விதைய தூக்கிட்டு வந்தாங்கப்பா. விதைய தூக்கிட்டு வந்தாங்கப்பா. இந்த இந்தியாவுக்கு, நார்த் இந்தியாவுக்கு, இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தாங்கப்பா. இப்ப நாங்க கம்பீரத்தோட அறுக்கிற நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. கம்பீரத்தோட அறுவடை செய்கிற நாட்கள்ல இருக்கிற ஆண்டவரே. எழுப்புதலின் காலத்துல இருக்கிற ஆண்டவரே. ஓ, அவர்கள் ஆண்டவரே விதைத்ததை அறுக்க வந்திருக்கிற ஆண்டவரே. எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே, இந்த தேசத்தை நேசித்து வந்த பரிசுத்தவான்கள் விதைத்ததை அறுவடை தாரு. துதி துதி துதி. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. வலது கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள ஸ்தோத்திரமே. ரபபப ஷகதன ரபலரபா. கையை தட்டி வாய் திறந்த ஆவில நிரம்பி எங்கள் உயிருள்ள ஓ ரபகதன ரப ஷகதன. தேவ வல்லம, 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 தேவ வல்லம. ஹல்லேலூயா. ஆமென். கம்பீரத்தோடு நீ நிற்கிற நாட்களை கர்த்தர் தருவார். கம்பீரத்தோடு, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்கிற நாட்களை கர்த்தர் தருவார். இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். நீ அநேக நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் இந்த ஜெபத்தினால, இந்த ஜெபத்தின் மூலமாக நீ அறுவடையை காண்பாய். அறுவடையை காண்பாய். ஒரு நிமிஷம் கூட விரயமாய் போகாது. ஒரு நிமிஷம் கூட வீணாய் போகாது.
அதை அறுக்க செய்கிற தேவனுடைய கரம் உங்க மத்தியில் அசைவாடுகிறது, அசைவாடுகிறது, அசைவாடுகிறது. உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை. ஓ ராகபா ஷகா தியாந்தரே, எங்க தரிசனம் பெருசுதான்பா, எங்க தரிசனம் பெருசுதான், எங்க ஜெபம் பெருசுதான், எங்க விண்ணப்பம் பெருசுதான், எங்க வேண்டுதல் பெருசுதான். ஆனா அதை விட எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவர், அதை விட எங்கள் தேவன் பெரியவர். எங்க தரிசனத்தை விட, எங்கள் ஜெபத்தை விட, எங்கள் விண்ணப்பத்தை விட, எங்கள் தேவையை விட, எங்கள் வியாதியை விட, எங்கள் பிரச்சனையை விட எங்கள் தேவன் பல மடங்கு பெரியவர். துதி துதி துதி. உண்மையாய் கூப்பிடும் ஓரா கம ஷகதனா, ஓரா ஹதனா ரபல ரபோ ஷகதனா, ஓரி பல ரபோ ஷகதனா. ஆவியில நிரம்பிக் கொண்டே இருக்கணும், ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம சார்ஜ் பண்றோம், நம்மளை சார்ஜ் பண்றோம், நம்மளை சார்ஜ் பண்றோம். ஒரு செல்போன் டவுன் ஆகப்ப அதை சார்ஜ் பண்ற மாதிரி, ஓ ஒரு பேட்டரி டவுன் ஆகப்ப சார்ஜ் பண்ற மாதிரி, ஓ ஒரு லைட் டவுன் ஆகிறப்ப சார்ஜ் பண்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சார்ஜ் பண்றோம். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. காத்திருக்க 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 நம்ம சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகுது. பலன் அடைகிறோம், பலன் அடைகிறோம், பலன் அடைகிறோம், பலன் அடைகிறோம். ரகம ஷகதனா. துதி துதி துதி. ரிகபல ரபோ ஷகதனா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக, சத்துருவின் வல்லமைகள் அழிவதாக. எந்த சத்துருவின் வல்லமைகளும் தேசத்துல மேற்கொள்ள கூடாது. விக்கிரகத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள கூடாது. எந்த மந்திரவாதங்கள் மேற்கொள்ள கூடாது. எந்த செய்வினைகள் மேற்கொள்ள கூடாது. எந்த யாகங்கள் மேற்கொள்ள கூடாது. எந்த குறி சொல்லுகிற ஆவிகள் மேற்கொள்ள கூடாது. எந்த விதமான பலிகள் 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 மேற்கொள்ள கூடாது. அது ஒருவேளை சின்ன பிள்ளைய பலி செலுத்தி எப்படிப்பட்ட பலி காரியங்களா இருந்தாலும் மேற்கொள்ள கூடாது, மேற்கொள்ள கூடாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்பது நிரூபிக்கப்பட்டது போல, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கப்பட்டது போல, ஓ எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே? ஷகதனா ரபா பபா ரபா லா ரபா ரபா ஷகதனா ரபா லா ரபா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவின் ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீரனாக, வெற்றி வேந்தனாக, ஓ விடுதலையை பெறுகிற மனுஷனாக, எலியாவின் ஸ்தானத்தில் ஜெப வீரனாக கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, எங்களை கேட்டருளும் ஆண்டவரே, இந்த தரிசன ஜெபத்தில் எங்களை கேட்டருளும் ஆண்டவரே. விக்கிரகங்கள் வல்லமை இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து கர்த்தரே தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. நல்ல கைய தட்டி வாய திறந்து அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும், அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும், அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும், அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும், அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும். தேவ அக்கினி பலிபீடத்துல இறங்கட்டும். உங்க தலை மேல, உங்க தலை மேல வலது கைய வச்சு, உங்க தலை மேல வலது கைய வச்சு சொல்லுங்க, அக்கினி பலிபீடத்தின் மேல இறங்கட்டும், அக்கினி இந்த பலிபீடத்தின் மேல இறங்கட்டும்.
இந்த பலிபீடத்தின் மேல இறங்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சத்தம் போட்டு சொல்லுங்க. தேவ அக்கினி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்படுவதாக, தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்படுவதாக. எங்களை கேட்டருளும். இந்த பலிபீடத்தின் மேல, இந்த ஆலயத்தின் மேல, இந்த ஆலயத்தின் மேல தேவ அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும். மாம்சத்தை பட்சித்து போடட்டும். ஓ, தண்ணீரை நக்கி போடட்டும். பலிபீடம் கொழுந்து விட்டு எரியட்டும். ரகாபா ஷகா தானா இறங்கட்டும், இறங்கட்டும். இப்ப 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 இந்த பலிபீடம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற பலிபீடமாய் கர்த்தர் மாற்றுவாராக. Shagadana raba baba raba la raba riba la raba shagadana raba la raba rikaba la raba shagadana. எல்லாரும் கேளுங்க, விரும்புறவங்க கேளுங்க, விரும்புறவங்க கேளுங்க. இந்த அக்கினி மேல, இந்த பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கட்டும். விரும்புறவங்க கேளுங்க, இந்த பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கட்டும். தேவையில்லாத காரியங்கள் சுட்டரிக்கப்படட்டும். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத கிரியைகள், தேவையில்லாத வியாதிகள், வியாதிகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள் போ 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 போ. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, வல்லமையின் அக்கினி. அப்பா, எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? கைகளை தட்டி வாயை திறந்து போதாது போதாது போதாது. இந்த பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கட்டும். ஓ ரகதன ரப ஷகதனா. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. கைய உயர்த்தி உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை. இன்னொரு தடவை சொல்லுங்க, உண்மையாய். ஓ ராமஷகதனா. ஓ ரிகமஷகதனா. ஓ ரபலரபுஷகதனா. ஓ ரிபலரபுஷகதியந்தரலரபபரகதனா. ரிபலரபஷகதனா ரிபலரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, விடுதலை கொடுக்கிற அக்கினி நம்ம சபையில கொழுந்து விட்டு எரியட்டும். Yes, 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 yes. Yes, 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 yes. Yes, 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 yes. Yes, 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 yes. Yes, yes, yes. எங்க தரிசனத்துல, எங்க தரிசனத்துல, எங்க தரிசனத்துல, எங்க ஊழியங்கள்ல, எங்க குடும்பங்கள்ல, எங்க வேலைகள்ல, எங்க அலுவல்கள்ல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, எங்க குடும்ப அங்கத்தினர்கள் மேல, ரட்சிக்கப்படாதவங்க மேல, இன்னும் ரட்சிக்கப்படணும் நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க மேல அக்கினி, 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 ரட்சிப்பின் அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி. கட்டுகளை அறுக்கிற அக்கினி, சங்கிலிகளை முறிக்கிற அக்கினி, விடுதலை கொடுக்கிற அக்கினி, ஜெயத்தின் அக்கினி, ஜெயத்தின் அக்கினி. ஓ இயேசுவே. ரகதன ரப ஷகதன. ஓ ரகபல ரப ஷகதியந்த ரப.
ஓ ரபல ரபோ ஷகதியாந்த ரபோதனா. எங்களை தாழ்த்துறோம்ப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. ஓ எங்க ஜபத்தை கேட்பதற்கு தடையா எங்க பெருமை காணப்படக்கூடாது. எங்களை தாழ்த்துறோம்ப்பா. கிருபையாய் சொல்லுங்க, கையை உயர்த்தி, கிருபையாய் கிருபையாய் கிருபையாய். ரகபா ஷகதன ரபா. எங்கள பெருமை இருக்கணும், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கிருபையாய் கிருபையாய் கிருபையாய். ஓ ரபா ஷகதன ரபல ரபா. ஓ ரபல ரபோ ஷகதியாந்தரா. ஓ ரபல ரபோ ஷப ரபல ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க. திரும்ப சொல்லுங்க, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. திரும்ப, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. ஓ நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. கையை உயர்த்தி, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. ஓ ஷபா பாபா ரகபல ரபா. கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. இயேசுவே நானும் இல்லை. சொல்லுவோமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நல்ல ஆவியில நிரம்பி. ஓ ரபா பாபா ஷகதனா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. அப்பா 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 அப்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இல்லாம
ரகதனா ஓரிகா பாபா ரகதனா. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. கமான் கமான், கைகளை தட்டி நல்ல வாய் திறந்து ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துறப்பா, எங்களை தாழ்த்துறப்பா. கிருபையே உங்க கிருபையே. ஓ ராமா ஷகதியாதரே, உங்க கிருபையே. Shagadana Rabala Rabodana Rikabala Rabo Shagadana Ribala Rabodana. Oh Rabala Rabo Shagadana Ribala Rabodana. Oh Rakabala Raba Shagadana. மகிமையானவரே, மகிமையானவரே, உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் உட்காருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, இந்த ஜெப நாட்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, அதை வச்சு தான் அடுத்த நிலையில நம்ம உயர்த்தப்பட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு என்ன செய்யும். எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ஒரு பரீட்சை எழுதினாதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமோ, அந்த வளர்ச்சி அந்த எக்ஸாம்ல தான் இருக்கு. அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் விசேஷமா சில குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. சபையில ஜெபிக்கிற ஜெபம், குழுவாக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம யாரும் ஜெபிக்காம இல்லை. வீடுகளில் தனியாக குடும்பமாக நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஆனா இந்த ஜெபம் சபையில நம்ம ஒரு நோக்கத்தோட நம்ம ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அன்னைக்கு 120 பேர், பல ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், சீஷர்கள், பலர் அவங்க ஒன்று சேர்ந்து அவங்க ஜெபித்த போது கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டதை 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல நம்ம ஒருமனப்படுகிற இடம், அது ஒரு வல்லமை வெளிப்படுகிற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது தரிசன உபவாச ஜெபம். ஸோ ஏதோ தரிசன ஜெபம் அப்படின்னோடனே நீங்க நம்ம சபைக்காக ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு தான் வராம இருக்கிறாங்க. ஏன்னா சபைக்காக ஜெபிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. சபையினுடைய தரிசனத்தில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. அதனால அவங்க அப்படி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தரிசனம்னாலே அது சபைக்கானது தான் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமானது தரிசனம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய தரிசனம் என்ன? உங்க வாழ்க்கையை குறிச்ச தரிசனம் என்ன? உங்க குடும்பத்தை குறிச்ச தரிசனம் என்ன? உங்க எதிர்காலத்தை குறிச்ச தரிசனம் என்ன? கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார்னா அந்த ரட்சிப்பின் தரிசனம் நோக்கம் என்ன? இன்னைக்கு தரிசனம் அப்படின்னாலே அது சபைக்கானது. அப்போ சபையின் தரிசனம் என்ன? ஒரு சபை 1,00,000 ஆத்துமாங்க. எஸ், அஃப்கோர்ஸ், அதுதான் முக்கியம், பிரதானமானது அதுதான். ஆனா அநேகருடைய பார்வை அது மேல இருக்கிறதுனால, அதுல ரொம்ப ஈடுபாடும் இல்லாததுனால ஒரு மழை நேரம் ஒரு மாதிரி ஒரு மந்தாரமா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி போய் இவ்வளவு கஷ்டப்படணுமா? அதுவும் சபைக்காக இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்கணுமா?
அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் இன்னும் எழுப்புதல் வராம இருக்கு. ஆனா நமக்குள்ள எப்ப இது நம்முடைய பாரமாய், நம்முடைய கரிசனையாய், நம்முடைய சித்தமாய், நம்முடைய விருப்பமாய் எப்போ அது நமக்குள்ள ஒரு பாரமாய் உருவெடுக்கப்படுகிறதோ அப்ப கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. சரி, பைபிளில் நம்ம வாசிக்கும் போது ரோமர் அதுல 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 12ஆம் வசனத்துல, ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி ஒரு அடையாளத்தை பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்தினுடைய முதல் நிலை ஒரு அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். வார்த்தையிலிருந்து, செய்தியிலிருந்து, ஜெபத்துல கர்த்தர் ஒரு அடையாளத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இதை நான் செய்வேன், இதை நான் பண்ணுவேன், இது நடக்கும். அல்லேலூயா. அது அந்த அபிஷேகத்துல வருது. கர்த்தருடைய அபிஷேகத்துல, அந்த வல்லமையில, நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க் அடுத்து எப்படி மாறுது அப்படின்னா விசுவாசமா மாறுது. 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற, முதல்ல என்ன வந்துச்சு? ஒரு அடையாளம் வந்துச்சு சின்னதா. அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், அவன் ஒண்ணு யூதன் அல்ல, அவன் அதெல்லாம் அதுக்கு பிறகுதான். விருத்த சேதனம், யூதன், அது இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். அவன் ஒரு விக்கிரகத்தை செய்யறவன், வணங்குறவங்கிறத விட அதை விட பெரிய அளவன் செய்யறவன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் ஒரு ஸ்பார்க், கர்த்தருடைய தரிசனத்தின் ஒரு ஸ்பார்க், ஒரு என்ன சொல்றது, ஒரு தீ பொறி அடிக்குது, ஒரு அடையாளம். அது எப்படி மாறுது? உள்ளுக்குள்ள விசுவாசமா உருவெடுக்குது. இது நடக்கும், இது நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஸ்பார்க் அவனுக்கு வந்துச்சு? உலகத்தை சுதந்தரிப்பான். எப்பா, நமக்கு அவ்வளோ பெரிய தரிசனம் இல்லப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு சபை 1 லட்சங்கிறதே நம்மளால நிறைய பேருக்கு அந்த ஸ்பார்க்கை ஏத்துக்கவே முடியல. அட போங்க பாஸ்டர், அதையே நிறைய பேரால விசுவாசிக்க முடியல. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம், அதுதான் ஆபிரகாமின் தரிசனம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார்? அது நிறைவேறும் என்கிற விசுவாசத்தின் உருவாக்கம் உங்களுக்குள் இருந்தா, நான் சொல்றேன், அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவே. அது பெரிய காரியமா இருக்கட்டும், அது பெரிய காரியமா இருக்கட்டும், சின்ன காரியமா வேண்டாம். உங்க வாழ்க்கையை குறித்து பெருசா நினைங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து பெருசா நினைங்க. உங்களுடைய லட்சியம் பெருசா இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவர். கைத்தட்டி கர்த்தர், நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர். அந்த என்னுடைய ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி உன் தரிசனம் இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் இடையில ஒரு நாள் நினைச்சேன், அல்லேலூயா, 1000 விசுவாசிகள் வேணுங்கிறது என் தரிசனமா இருந்தால் அதை எட்டுவது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் அதுதான் தரிசனம். அதை நான் குறை சொல்லல, வேண்டாம். அல்லேலூயா. எந்த தரிசனத்தை நம்ம அற்பமா நினைக்க கூடாது, எந்த ஊழியக்காரங்களையும் அற்பமா நினைக்க. நம்ம பேசுவோம், 1000 பேர் சபைக்கு வரணும்னு நினைக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 1000 பேர் வரணுங்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? வேணுமா? எனக்கு வேணாம். இந்த 1000 பேர் என் சபைக்கு வரணுங்கிற தரிசனத்துக்கு ஆண்டவர் வேணுமா வேண்டாமா? வேணுமா? என்ன பார்வையில வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒரு கட்சி கூட்டத்திலேயே
50,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர் கூட்ட முடியும்னா என் தேவ சமூகத்தில் 1000 பேரை கூட்டுறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றீங்க. ஆமா, 200 ரூபா கொடுத்தா வர்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு சில இடத்துல கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு ரூபாய் கொடுத்து என்ன செய்யறாங்க? கூட்டத்தை கூட்டுறாங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு என்ன கொடுத்து கூட்டுறாங்க? ரூபாய் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, உதவி தொகைகளை கொடுத்து கூற்று அநேக சபைகள் இருக்கிறது. நிறைய கூட்டங்கள், பெருவிழாக்கள் இருக்கிறது. ஆண்டவரும் தேவையில்லை, விசுவாசமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. 200 பேர் 200 ரூபாய் கொடுத்தா போதும், 1000 பேர் வந்துடுவான். ஒரு கட்சி கூட்டத்துக்கு கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் 200 ரூபாய் கொடுத்து கூட்டிடுறான். அல்லேலூயா. வர்ற எல்லாருக்கும் எவ்வளோ ரூபாய்? குடிக்கிறதுக்கு சாராயம் கொடுத்தா கண்ணெட்டும் தூரம் வரைக்கும் கூட்டம். இன்னைக்கு நம்முடைய தரிசனம் நம்ம புத்திக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தரிசனம், என்னால என்ன முயற்சி பண்ணாலும், நான் தலைகீழ நின்னாலும், என் சொத்தெல்லாம் வித்தாலும், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னால முடியாத ஆண்டவரே, நீர் கிரியே செய்யாம என் தரிசனம் நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி என் தேவன் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு பெரிய தரிசனம் என் வாழ்க்கையில இருந்தாதான் அதுக்கு பேரு தரிசனம்ங்கிறது என்னுடைய புரிதல். ஆமென் சொல்லுங்க. அதுதான் என்னுடைய புரிதல். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு பெரிய தரிசனம் எனக்கு இருக்கணும். உலகத்தான அதை சாதிக்க முடியறத நான் தரிசனமாய் வச்சா என் உலகத்தானுக்கு ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தானால சாதிக்க முடியறத ஏன் தரிசனமா நான் வச்சா உலகத்தானுக்கு ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்? யாராலையும் செய்ய முடியாதத என் தரிசனமா வச்சாதான் இந்த உலகம் என்ன பார்த்து சொல்லும், இதை கர்த்தர் செய்தார் என்று. கை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இதை கர்த்தர் செய்தார் என்று. நான் உங்களை பார்த்து சொல்றேன். உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம், சில தேவைகள் இருக்கலாம். கர்த்தர் அதுல வாக்கு தத்தத்தை தந்திருப்பார். முதல்ல அடையாளம் தந்த சின்ன ஸ்பார்க் வந்திருக்கும். ரெண்டாவது வாக்கு தத்தத்தை கத்த தந்திருப்பார். நீங்க என்ன தரிசனே தெரியாம இருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்கில் உண்மை உள்ளவர். எனக்கு ரொம்ப ஒன்றும் தரிசனம் என்ன வாக்கு அப்படிலாம் குழப்பெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது போதும். சின்ன பிள்ளை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்கிட்ட எதை செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வதற்காக ஜெபிப்பதுதான் தரிசன ஜெபம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வேன்னு என்னென்ன சொன்னார்? சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமென். நிறைய இருக்கும். அல்லேலூயா. பாதி மறந்துருப்பீங்க, பாதி தான் ஞாபகமே இருக்கும். ஏன்னா அவ்வளோ கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ நல்லவர் அவர். நீங்க ஏன் தெரியுமா மறந்துட்டீங்க? அந்த வாக்கு தத்தம் தரிசனமா மாறல. அந்த வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தமாவே வச்சு மறந்துட்டு அடுத்த வாக்கு தத்தத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அதை பிடிச்சு, இது என் கண்ணுல நடக்கணும் ஆண்டவரே, இது நிறைவேறணும் ஆண்டவரே, இதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, இந்த தரிசனத்தை என் கண்கள் காணணும் ஆண்டவரே, இந்த தரிசனத்தை என் கைகள் தொடர்ந்து பார்க்கணும் ஆண்டவரே, இந்த தரிசனத்துல என் கால்கள் நிக்கணும் ஆண்டவரே. இந்த அனுபவம், விடாப்பிடியான அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்று. இந்த புரிதல் வேணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த தரிசன ஜெபத்துல உங்க தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, என் தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என்கிற தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசமும் ஒன்றும் இல்லை, வாக்கு தத்தமும் ஒன்றும் இல்லை, தரிசனமும் ஒன்றும். நியாயப்பிரமாணத்தினால் தான் எல்லாம் வருகிறதுன்னா எதுக்கு விசுவாசம், எதுக்கு வாக்கு தத்தம், எதுக்கு தரிசனம்? இன்னைக்கு நாங்க சொல்றோம், எப்படி நடக்கும் எப்படி நிறைவேறும் எங்களுக்கு தெரியாது. வாக்கு தத்தம் நிறைவேறும், விசுவாசத்தினால் அது நடக்கும். எங்க தரிசனத்தை எங்கள் கண்கள் காணும், தரிசனத்தை எங்கள் கைகள் தொட்டு பார்க்கும்,
தரிசனத்தில் எங்கள் கால்கள் நிற்கும். சொல்லுங்க ஆமென், ஆமென். 17 வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் என்னானான்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். நிறைய அடுத்த வசனங்கள்லாம் வாசிச்சிருவோமா? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு இதுதான் தரிசனம், இதுதான் தரிசனம். நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்த சூழ்நிலையிலும் அதை நம்பிக்கையோடே விசுவாசி. அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை? அப்படின்னா என்னன்னா, நடக்கும், இந்த உலகத்தை நான் சுதந்தரிப்பேன், விசுவாசிகளுக்கு தகப்பனா மாறுவேன். என்ன நம்பிக்கைப்பா உனக்கு? உன் நம்பிக்கையை பார்க்கும்போது 1 லட்சம் ஒண்ணுமே இல்லையே, கூட ஒரு 1 லட்சத்தை ஏத்திரலாம் போலயே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாவ், thank you Lord. 20ஆம் வசனம், 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தில் அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எண்ணாதீங்க. தோல்வியை எண்ணாதீங்க, அசாத்தியங்களை எண்ணாதீங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையை எண்ணாதீங்க. நடக்கும்னு மட்டும் எண்ணுங்க. எண்ணாது இருந்தான். அவனுக்கு தெரியும், ஆனா அவன் ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை. 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியா. தலைக்கு மேல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சார்ஜ் ஆயிருக்குதா? தரிசனம் நிறைவேறும். நம்புறீங்களா? நடக்குமா நடக்காதா? ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி, ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு, இல்ல 5 மினிட்ஸ் இருக்கு. அல்லேலூயா. யாரோ இந்த வாழ்க்கையாக நமக்காகவே செட் பண்ணி வச்சிருக்காங்க. 5 நிமிஷம் ஃபாஸ்டா இவன் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க விசுவாசத்தை மட்டும்தான் மையப்படுத்துறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். முழு நிச்சயமாய். சகோதரியே, உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிறைவேறும். சகோதரனே, உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிறைவேறும். நீ ஜெபத்திலே கர்த்தர் உன்னோடு பேசினது நிறைவேறும். நீ தூங்கும் போது சொப்பனத்திலே கர்த்தர் உன்னோடு சொன்னது நிறைவேறும். நீ ஜெபிக்கும் போது தரிசனத்திலே உனக்கு காட்டினது நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். இதுதான் பல வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 1 லட்சங்கிறதுலாம் என் எண்ணத்திலேயே கிடையாது. நான் உட்கார்ந்து திட்டமிட்டு எழுதுனதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்லோகனோ அந்த பாட்டோ அந்த தரிசனமோ திட்டமிட்டதே கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன கர்த்தர் ஆவியினால நிரப்பி சொன்னார், 1 லட்சம் பேரை தருவேன். 1 லட்சம் ஆத்மா. நான் உட்கார்ந்து திட்டம் போட்டிருந்தா சத்தியமா 1 லட்சத்துக்கெல்லாம் போயிருக்கிற அளவுக்கு நான் ஒர்த்தே கிடையாது. என் சூழ்நிலையை பார்த்து தான் நான் திட்டம் போட்டிருப்பேன். 1 லட்சம்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் நான் ஒர்த்தே கிடையாது. உட்கார்ந்து யோசிச்சிருந்தா கர்த்தர் யோசனையை நமக்குள்ள தர்றாரு. அதுதான் 1 லட்சம். அல்லேலூயா. அதுதான் 1 லட்சம். ஆமென். அது நிறைவேறுங்கிற விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார். அதற்கான காரணிகளையும் கர்த்தர் செய்கிறார். அதற்கான சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கை தட்டி கர்த்தரை துதிங்க. ராபா ராகாபா ராமா ஷகதனா ரிபா லா ராபா ஷகதனா. Praise the Lord. சிறியவன் பலத்த ஜாதியாவா, மந்தை பெருகிடுமே. சிறியவன் பலத்த ஜாதியாவா, மந்தை
பெருகிடுமே. ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள். என் கண்கள் பாருங்க பாருங்க, கண்ணை மூடி பாருங்க. ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என் கண்கள் காணுதே. தூய ஆவி தரிசனத்தா, தூய ஆவி. நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து ரபா பாபா ஷகதன ரபா பாபா ரகபா ரபா ரிபா ரபா பாபா ஷகதன ரபா பாபா. இந்த சூழ்நிலைகள் உருவாவதாக. ரிகமல ரபா ஷகதன. ஆமென். இந்த தரிசனம் ஒருவேளை எனக்கு இப்ப பார்க்க தோணுது. எப்படி தெரியுமா தோணுது? இந்த தரிசனம் ஒருவேளை மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். மரியாளுடைய கர்ப்பத்தை போல. புருஷன் இல்லை, கல்யாணம் முடியல, அவள் ஒரு கன்னி பெண்ணு. அல்லேலூயா. ஆனா தூதன் வந்து சொல்றான், பிள்ளை பிறக்க போதுன்னு. எப்படி ஆண்டவரே பிறக்கும்? எனக்கு இந்த தரிசனம் மரியாளுடைய கர்ப்பத்தை போல தோணுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். தேவனால் மனுஷனால் கூடாதது தேவனால். கை தட்டி கத்தரை துதிக்க பார்க்கலாம். ஒரு மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். இன்னைக்கு உங்க தரிசனம் என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க என்ன தரிசனத்தை பார்த்துருக்கீங்க, என்ன சொப்பனத்தை கண்டீங்க, என்ன வாக்குத்தத்தத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. பட் ஜெபிக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஜெபிக்கிறவங்களை மட்டும் பார்த்து சொல்றேன். ஒருவேளை உன் தரிசனம் மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். வாய்ப்பே இல்லாண்டவர். மரியாள் அந்த வாலிப பிள்ளை பெரிய ஆன்டின்னு நினைக்காதீங்க. மரியாதை சின்ன பிள்ளை. அந்த மரியாள் அந்த வாலிப பிள்ளை அவ சொல்றான், இது எப்படி ஆகும் டேடி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? மனுஷரால் கூடாதான் மரியாள், தேவனால கூடும். இன்னைக்கு இந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், நீங்க இதே தான் கேட்குறீங்க. வாழ்க்கையில இட்ஸ் இம்பாசிபிள். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இன்னைக்கு உன் வாழ்க்கையின் பிரச்சனை, உன் வாழ்க்கையின் தரிசனம், உன் வாழ்க்கையின் வாக்குத்தத்தம் ஒருவேளை மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். இப்ப நான் ஜெபிக்கும் போது ஆவியானதை உணர்த்தினேன். மரியாளுடைய கர்ப்பத்தை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆகும், நடக்கும், வாய்க்கும். பரிசுத்த ஆவியானவரால நடக்கும். ஆவியானவர் உன் மேல வருவார். ஆவியார் உன் மேல நிழலிடுவார். இது சாத்தியம் இல்லதுதான். ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இந்த ஜெபத்துக்கு வர்ற பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், உன்னால் முடியாது, சூழ்நிலையால் முடியாது, நீ நம்பினாலும் முடியாது. நம்புவதற்கு ஏது அல்லாதிருந்தும் நீ நம்பு, கர்த்தர் செய்வார். ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என் கண்கள் காணுதே. தூய ஆவி ஓரமஷகதனா தரிசனத்தை. அப்படியே நீங்களும் கையை உயர்த்தி உங்க தரிசனத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. பாருங்க, கொஞ்சம் அந்த தரிசனத்தை உங்க கண்ணுனால பாருங்க. உங்க தரிசனத்தை உங்க கண்ணுனால பாருங்க. நிறைவேறினதை பாருங்க. நிறைவேறலன்னு சொல்லாதீங்க, நிறைவேறினதை பாருங்க. நான் அடிக்கடி அதை தான் பார்ப்பேன். 1,00,000 பேர் என முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத தான் நான் பார்ப்பேன். என் கண்ணுல கண்ணை மூடி உங்க ஆவிக்குரிய கண்ணுல உங்க தரிசனம் நிறைவேறத பாருங்க. கண்ணை மூடி பாருங்க. இது நடக்குது ஆண்டவரே, இதை நான் சுதந்தரிக்கிறேன். அது என்ன தரிசனமா இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன என்ன காரியம் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அது நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லைன்னா கூட கர்த்தர் வளைச்சி நெளிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். நிறைவேறும். தேசம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். பட்டணங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். மக்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். சூழ்நிலைகள் மாறும். வல்லமை வெளிப்படும். சர்வ அதிகாரங்கள் வெளிப்படும். கர்த்தர் சபையை உயர்த்துவார். பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும்.
எல்லா ஜனங்களும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். Thank you Lord, 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 thank you Lord. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ராபா ஷாகாதானா. பரலோக தகப்பனே, கரங்களை உயர்த்தி இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கத்த நிறைவேற்றுவீரா. இந்த ஜெபம் ஒவ்வொருவருடைய தரிசனத்திற்கான ஜெபம். இந்த 2025 இந்த கடைசி நாட்களிலே எங்க வாழ்க்கையில நாங்கள் அடைந்தோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் தேறினோம், நாங்கள் அனுபவித்தோம், சுதந்தரித்தோம் என்கிற நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைங்களை கர்த்தர் அதை ப்ரொவைட் பண்ணுவீராக. கர்த்தர் கட்டளையிடுவீராக. விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியம் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினால மீட்பின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரத்திலே, பொற்கரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படு. தொடர்ந்து 3வது நாள் ஜெபத்தையும் நாளைய தினத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும்